ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணதுலேருந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அது ரிலேட்டடான வீடியோவும் இதை பார்த்துடலாம். என்னோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் நான் வந்து நிறைய சொல்ல மறந்துட்டேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து வந்து வெயிட் லைன் வந்தால் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கான வீடியோவும் இதில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக்லாம் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கானதும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை பார்த்துடலாம். எனக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒரு 10 சிம்டம்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து நான் எத்தனை நாளில் வந்து உடனே கார்டு செக் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தலைவலி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. தலைவலி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹேபிட்டாகவே இருந்தது. அது வந்து எனக்கு பயங்கரமாக ஏதாவது நான் வந்து ஓவராக திங்க் பண்ணிட்டேன்னா அது வந்து எனக்கு தலைவலியாகவே ஆகிடும். அதை வச்சு தான் நான் வந்து அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலை. தலைவலி தானே, அது நம்மளுக்கு நிறைய நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், அதனால தான் நம்மளுக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன் அந்த இது பக்கமே. அடுத்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து பயங்கர டயர்டாக இருந்துச்சு. தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு யாராவது சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா, யாராவது நம்ம துணியெல்லாம் துவைச்சி போட மாட்டாங்களா, அப்படி தான் இருந்துச்சு. அது ஒரு சிம்டம்ஸாக இருந்துச்சு. அது வந்து எப்போவுமே இருக்காது. நம்மளுக்கு எப்பப்போலாம் இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக போதோ அப்போல்லாம் அந்த சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து என்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட் பெயின் பயங்கரமாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கி எழுந்துருச்சு காலையில் பெட்டிலேருந்து காலை கீழே வைக்க முடியாது, அந்தளவுக்கு பயங்கர வலியாக இருந்துச்சு. அதை வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன், ஒரு வேளை இதுவாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து எந்த டேஸ்லேருந்து சிம்டம்ஸ் தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டேஸ்லேருந்தே தொடங்கிருச்சு. எனக்கு வந்து 28 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து பீரியட்ஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 25 டேஸ்லேருந்து தொடங்கிருச்சு. நிறைய பேர் வந்து எப்போ கார்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாருக்குமே இர்ரெகுலர் பீரியட் மட்டும்தான் லேட்டாக தாண்டி வருமே தவிர்த்து ரெகுலர் பீரியடுக்குலாம் பார்த்தீங்கன்னா 28, 24, 52 இதை மாதிரி ஒவ்வொரு சைக்கிள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஹார்மோனை பொறுத்து அந்த டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நாள் தள்ளி போயிருந்தாலுமே நீங்கள் கார்டு செக் பண்ணாலுமே பாசிட்டிவ் தான் வரும். நீங்கள் வந்து இந்த மாதம் 13 வந்து இப்போ ஆகஸ்ட் 13 வந்துச்சு, அடுத்து நான் செப்டம்பர் 13 வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா அது வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஆகஸ்ட் 13லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் 1 மந்த்து, அதை தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு வந்து இப்போ 30 நாளுக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட் 13லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு 28 டேஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே வந்துடும் அந்த 28 டேஸு. அதுக்கு அப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த ஆகஸ்ட் 13லேருந்து செப்டம்பர் 13 வரைக்குமே 1 மந்த் கணக்குக்கு தான் வருமே தவிர்த்து அதை வந்து அப்போ தான் செக் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாமிட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் டேப்லெட்டே வாங்கி போடுற அளவுக்கு இருந்தது வாமிட்டு. ஒரு எக்கு சாப்பிட்டாலும் சரி, ஒரு தண்ணி குடித்தாலும் சரி, ஒன்றுமே சாப்பிட முடியாது. அந்தளவுக்கு வாமிட்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ சாப்பிட்ட உடனே வாமிட் எடுத்துருவேன், மறுபடியும் போய் சாப்பிட்றேன்னா வாமிட் எடுத்துருவேன். நான் என்ன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரொம்ப லோவாகிட்டேனே, இன்னும் சத்தே இல்லாத அளவுக்கு ஆகிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, யாருமே இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, படுத்துக்கிட்டே கொஞ்ச நாளைக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டேன். ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பேன், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து வாக்கிங் போவேன் நல்லா கொஞ்ச நேரம். அது மாதிரி நான் பண்ணக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் வந்து அவ்வளோ வரல, லைட்டாக சாப்பாடு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு. அடுத்து வந்து பேக் பெயின் இருந்துச்சு. பேக் பெயின் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது நமக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பேக் பெயின் வரும்ல, அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளுக்கு 4 பீரியட்ஸ் ஆகுதுன்னு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஆகும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இதோட வலி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைமு அப்படி லைட்டாக வலிக்கும், அடுத்து அப்படியே ஸ்டாப் ஆகும், மறுபடியும் வலிக்கும், மறுபடியும் ஸ்டாப் ஆகும். அந்தளவுக்கு மைல்டாக தான் இருக்குமே தவிர்த்து தொடர்ந்தெல்லாம் இருக்காது. இது யாருக்காவது தொடர்ந்து இருக்கும், ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி தொடர்ந்தெல்லாம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வயிறு வலி பார்த்தீங்கன்னா லைட்டாக சுருக்குன்னு ஊசி குத்துற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த சிம்டம்ஸ்லாம் அவ்வளோலாம் இருக்காது. வயிறு வலி வந்து இது 2 தான் இருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு வந்து தொட வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஆனால் அது வந்து எனக்குலாம் அந்த சிம்டம்ஸ் இல்லை. எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு.
லைட்டாக சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தும். அது வந்து தொடர்ந்துலாம் இருக்காது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, இல்லைன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மூச்சு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இருக்கும், தவிர்த்து நிறைய தொடர்ந்து அதே மாதிரிலாம் இருக்காது. நான் வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 28 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து பீரியட்ஸ் சைக்கிள். அதில் வந்து எனக்கு வந்து இப்போ ஜனவரி 6 எனக்கு ஆயிடுச்சுன்னா, பிப்ரவரி 2 வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 28 டேஸ் முடியும். இப்போ நான் ஜனவரி 6லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு பிப்ரவரி 2 வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 28 டேஸ் முடியும். பிப்ரவரி 3க்குலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டு செக் பண்ணி பார்த்தேன், அப்போவே டபுள் கோடு வந்துருச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இது வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ எல்லாமே யூட்ரஸில் வந்து கரு வந்து பதியத்தை விட இந்த டியூப் இருக்குதுல்ல, அதில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கரு வந்து பதியுது. அந்த டியூப்பில் வந்து இருந்துச்சுன்னா ஒரு 4 வீக்ஸ் இல்லைன்னா ஒரு 5 வீக்ஸ் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து வளர்கிறதுக்கான வளர்ச்சி இடம் இல்லாத டியூப் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். என்னோடய ஃப்ரெண்டு சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேபி, ஒன்று வந்து யூட்ரஸில் தங்கியிருந்துச்சு, இன்னொன்று வந்து டியூப்பில் தங்கியிருந்துச்சு. அவங்க வந்து கவனிக்கவே இல்லை, ஆனால் வயிறு வலி வந்து அப்பப்போ இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஜிஹெச்சில் என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் வந்து ஸ்கேன் பண்ணக்குள்ள தான் தெரியும் அது டியூப்பில் தங்கியிருக்குதா இல்லை யூட்ரஸில் தங்கியிருக்குதான்னு. டியூப்பில் வந்து தங்கியிருந்தால் தாய்க்கு ஆபத்து, உயிருக்கே ஆபத்து. டியூப் வந்து வெடிச்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. என்னோடய ஃப்ரெண்டுக்குமே அப்படி தான் இருந்தது. யூட்ரஸில் தங்கியிருந்ததுக்கு 3 months வரைக்குமே அவங்க வயிறு வலினே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 பேபிஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஜிஹெச்சில் வந்து ஸ்கேன் பண்ணக்குள்ள 2மே 2 பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் பீட் மட்டும்தான் பார்ப்பாங்களே. ஆனால் வந்து ப்ரைவேட்டில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குது, எங்கே இருக்குது, யூட்ரஸில் தான் இருக்குதா இல்லை டியூப்பில் தான் இருக்குதா அப்படின்றது வந்து தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீரியட்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை அவங்க இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணியிருந்தா கூட டியூப் வந்து வெடிச்சிருக்கு. ஏன்னா 3 மாதம் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாகிற அளவுக்கு வந்து டியூப் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து சைடில் வந்து ஒரு ஃபோட்டோ இது பண்ணுறேன். அதில் 2 இது மாதிரி போயிருக்கும் பாருங்கள். அதில் தான் ஒரு குழந்தை தங்கும். யூட்ரஸ்னால் இப்படி இருக்கும், அதில் வந்து ஒரு குழந்தை தங்கும். இதில் தங்குற குழந்தை தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த டியூப்பில் தங்குறது வந்து அது வந்து அளவு வந்து சின்னதாக தான் இருக்கும். அது வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா அது பெருசாகாது, வெடிச்சிரும். அதனால் வந்து உயிருக்கே ஆபத்து கூட ஆகும். அதனால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு மேரேஜ் ஆகி 1 month 2 monthsலேயே வந்து தங்கியிருந்துச்சுன்னா பேபி ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம். 1 year இல்லை 2 years வந்து வெயிட் பண்ணி பேபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது. ஏன்னா அங்கே போனால் வந்து கரு ஸ்ட்ராங்காகிறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதில் அதை டேப்லெட் கொடுப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டிலே இருந்தோன்னா அது வந்து நம்மளுடைய உடம்பு ஹெல்த்தும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்த் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா கரு வந்து நல்லா யூட்ரஸில் வந்து பதிஞ்சு வளர்கிறதுக்கான இது இல்லாத அது வந்து மறுபடியும் பீரியட் ஆகிறதுக்கான பீரியட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குது. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர்ஃபால் ஆகிடுச்சு, பயங்கர ஹேர்ஃபாலு. ஹேர்ஃபால் பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருந்தால் தான் ஹேர்ஃபால் ஆகுமா அப்படின்னாலும் பிசிஓடி இருந்தாலும் ஹேர்ஃபால் ஆகும். வெயிட்டும் அதிகமாக போடுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்கு வந்து மதியான நேரத்தில் அதிகமாக தூங்காதீங்க, நல்லா வாக்கிங் போங்க, நிறைய வாக்கிங் போகணும், நல்லா தண்ணி குடிக்கணும். மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை மட்டும் நல்லா பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிசிஓடி வந்து இருக்காது. நம்ம வந்து தூங்கிக்கிட்டே இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் வந்து நல்ல ஓட்டம் இல்லாத ரத்தம் வந்து நல்லா கர்ப்பப்பைக்கும் உடம்புக்கும் ரத்த ஓட்டம் இல்லாததால் தான் அது வந்து அப்படியே ஒரு முட்டையாட்டம் ஆயி கர்ப்பப்பையோட அந்த டியூப் வந்து அடைச்சிக்குது. அதனால தான் மெயினாக வந்து பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி ப்ராப்ளம் வரத்தே இதனால தான். நான் வந்து நல்லா வாக்கிங் போனேன். ஈவினிங் டைமில் வந்து அந்த 8 இருக்குது இல்லை, 8 ஷேப்பில் போட்டு நடந்துட்டு இருந்தேன். நல்லா நடப்பேன், ஒரு 1/2 hour கிட்ட நடப்பேன். அதே மாதிரி பெல்விக் எக்ஸசைஸ் இருக்குதுல்ல, இப்படி உட்காந்து எந்திரிக்கிறது, அந்த எக்ஸசைஸுமே பண்ணுங்கள், சூப்பரான பெனிஃபிட்டு. நான் அந்த 1 month
ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் வந்து மாதம் ஃபுல்லாக பண்ணக்கூடாது. அந்த பீரியட்ஸ் ஆகி அந்த 10 டேஸ் இருக்குதுல்ல, அந்த 10 டேஸ் வரைக்கும் தான் பண்ணணுமே தவிர்த்து 10 டேஸ்க்கு அப்புறமும் பண்ணக்கூடாது. ஏன்னா 10 டேஸுக்கு அப்புறம் வந்து நமக்கு எப்போ ஓவலேஷன் ஆகுன்னே சொல்ல முடியாது. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும், எந்த வாக்கிங் போகிறதா இருந்தாலுமே அந்த 10 டேஸுக்கு முன்னாடியே போயிடணும். இன்னைக்கு பீரியட்ஸ் டேட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து என்னது செப்டம்பர் 8 இன்னைக்கு பீரியட் டேட்னா செப்டம்பர் 8லேருந்து இன்னைக்கு 8ன்னு கணக்கு பண்ணக்கூடாது, 8 9ன்னு கணக்கு பண்ணக்கூடாது. 8னா 1 2 9ஆம் தேதி வந்து 2ஆம் தேதி, 10ஆம் தேதி வந்து 3ஆம் தேதி, இப்படி தான் கணக்கு பண்ணி அந்த 10 டேஸ் வருதுல்ல, அது வரைக்குமே வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஃபுட்டு இந்த நான்வெஜ்ஜு எல்லாமே இது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே இந்த 10 டேஸ்க்குள்ளேயே முடிச்சிடணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஹெல்த்தியான கருமுட்டை எல்லாம் வளரணுன்னா இந்த இது வரைக்குமே இந்த நான்வெஜ்லேருந்து இந்த 7up மிரண்டா சோடா இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லது. அதை தான் நானுமே சொல்லுவேன். வேறு எதுவும் நான் வந்து இதை தான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம், பலாப்பழம், புளிச்சக்கீரை, இந்த சொனா ஐட்டம் இருக்குல்ல, கீரை வகைகள், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து இதெல்லாம் மாங்காவுமே அதிகமாக சாப்பிடாதீங்க. சூடு மாங்காய் இதெல்லாமே நல்லா தூக்கி விட்டுரும். அடுத்து வந்து வாழைப்பழத்தில் வந்து செவ்வாழை மட்டும் சாப்பிடுங்க. மற்ற வாழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு அதிகம். பச்சை வாழை, மஞ்சள் வாழைலாம் அதிகம். செவ்வாழை வந்து நல்ல பெனிஃபிட்டு, கரு வந்து நல்லா வளர்த்துக்கானது. டெய்லி ஒரு செவ்வாழை பழம் கூட எடுத்துக்கோங்க. தூக்கம் வந்து எனக்கு சுத்தமாகவே இல்லை. அந்த அளவுக்கு அப்படி என்ன சொல்கிறது, டயர்டு தான் பயங்கரமாக இருந்துச்சு தவிர்த்து தூக்கமே இல்லை. எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணிவிட்டு அழுவேன், எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி அழுவேன். தூக்கமே வரமாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டும் தூக்கம் வராது, காலையிலையும் தூக்கம் வராது, மதியான நேரத்தில் இது மாதிரி எப்போவுமே தூக்கம் வராது. அப்படியே பயங்கர டயர்டாக இருக்கும், ஆனால் தூக்கமே வராது எந்த அளவுக்கு. அதே மாதிரி பயங்கரமாக பசிக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. இதுவுமே இருந்துச்சு எனக்கு. காலையிலேருந்து ஒரே ஒரு டீ மட்டும்தான் குடித்தேன் அன்றைக்கி நான். ஆனால் மயக்கம், அந்த பசிக்கு நல்லா மயக்கம் இருக்கும், ஆனால் சாப்பிடவே முடியாது. யாராவது நல்லா ருசியாக செஞ்சு எடுத்துகிட்டு தரமாட்டாங்களோ அப்படி இருக்கும், காரம் சாரமாக அப்படி இருக்கும். ஆனால் வந்து சாப்பிட முடியாது. பயங்கர கிரேவிங்ஸ் அப்படி இருக்கும். ஏதாவது அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலே இருக்கும். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாதனால ஒரே ஒரு டீயோடு அன்றைக்கி ஃபுல் டேலாம் இருந்திருக்கிறேன். ஆனால் பயங்கர பசியாக இருக்கும். யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து சாப்பிட முடியாது அந்த நேரத்தில். அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். முகப்பரு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. முகப்பருனா பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. பிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்று தான் இந்த இடத்துல வந்துச்சு. அதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணதே அந்த பிம்பிள்ஸ் வச்சு தான். பிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே பலாப்பழம் போல் அப்படியே பழுத்துட்டு நிற்கும், அந்தளவுக்கு ஒரு பிம்பிள்ஸ் தான். ஆனால் அது தொட விட முடியாது, அந்தளவுக்கு வலி. அதுவாக தானாக உடஞ்சி இதானா மட்டும்தான். மற்றபடி நம்மளுக்கு வந்து ரெகுலராக நம்ம முகத்தில் பார்த்திங்கன்னா எந்த பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் சிம்டம்ஸாக காட்டும். பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சிம்டம்ஸ் முதல்ல காட்டும். எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து சிம்டம்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் வந்துடுது, பீரியட் ஆகிடுது அப்படின்றீங்க. ஒருத்தருக்கு வந்து பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸுமே இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இப்போ நான் என்னென்ன சிம்டம்ஸ் சொன்னோம், இது எல்லாமே பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம், ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் கூட இருக்கலாம். பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ்னால் எல்லா மாதமும் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரெக்னென்சிக்குள்ள சிம்டம்ஸ்னால் அந்த மாதம் மட்டும்தான் வரும், எல்லா மாதமும் வராது. அடுத்து உள்ள சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிங் பார்த்தீங்கன்னா நிறையலாம் ஆகாது, ஒரு 3.4 அந்த அளவுக்கு தான் ஆகும் ஸ்பாட்டிங்கு. அதுவும் எப்போ ஆகும்னா 7 டேஸ்க்கு முன்னாடி, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 7 டேஸ்க்கு முன்னாடி, இல்லைனா 5 டேஸ்க்கு முன்னாடி, அந்த மாதிரி டைமில் தான் இது ஸ்பாட்டிங் ஆகுமே தவிர்த்து நிறையலாம் ஆகாது. எனக்கு வந்து இன்றைக்கி ஸ்பாட்டிங் மாதிரி ஆகுது, இன்றைக்கி வந்து நான் கார்டு செக் பண்ணேன் எனக்கு பாசிட்டிவ் காட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக காட்டாது, நெகட்டிவ் தான் காட்டும். நீங்கள் வந்து ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸ் அந்த ஸ்பாட்டிங் படக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாதீங்க. மெயின் ரீசன் நான் இதை தான் சொல்லுவேன். வேலை அதிகமாக செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தங்காமலேயும் போகலாம், தங்கி அவங்க உடம்போட ஹார்மோன் சேஞ்சஸ் பொறுத்து தான் என்னால் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடம் இப்படி எடுத்து வச்சா கூட பீரியட்ஸ் ஆகிடுமே, அந்தளவுக்கு என்னோடய உடம்பு வந்து ரொம்ப வீக்கு. எந்த வேலையும் செய்யாத பெட் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அடுத்து வந்து ஃபேட் லைன் வந்து கேட்டிருக்கிறீங்க. ஃபேட் லைன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேட் லைன் வரும்,
அது வந்து பாசிட்டிவானது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லைன் வந்தாலுமே அது பாசிட்டிவ் தான். நம்மளுடைய உடம்புல அந்த அதில் டபுள் கோடு காட்டுறதுக்கான காரணமே ஹெச்ஜி ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே அதில் டபுள் கோடு வந்து காட்டும். அந்த ஹார்மோன் எதனால் சுரக்குதுன்னா நம்மளுடைய உடம்புல வந்து புதுசாக ஒரு உயிர் வரக்குள்ளே தான் அந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். மற்றபடி எல்லா டைமுமே அந்த இது வந்து சுரந்துட்டு இருக்காது அந்த ஹார்மோனு. அந்த ஹார்மோன் வந்து லைட்டாக நான் வேணால் பிக் சைடில் வந்து அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். லைட்டாக அது வந்து காட்டினாலுமே அது வந்து பாசிட்டிவ் தான். நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்து இல்லைனா 1 மந்த்துன்னு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் லைன் காட்டும். ஒருத்தருக்கு வந்து ஓவலேஷன் வந்து முன்னாடியே நடந்திருக்கும், அவங்களுக்கு வந்து டார்க்காக காட்டும். ஒருத்தருக்கு வந்து லேட்டாக நடந்திருக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து லைட்டாக காட்டும். நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காட்டும். உடனே காட்டணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பதிஞ்சிருச்சுன்னா உடனே காட்டும். இப்போ நீங்கள் யூரின் அதில் ட்ராப் போட்ட உடனே காட்டிடும். ஆனால் அப்படி காட்டலை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் லைனாவது லைட்டாக காட்டும். அடுத்து வந்து எந்த யூரினில் வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மார்னிங் யூரினில் தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் என்னோடய ஒப்பீனியன் கிடையாது. நான் இது வரைக்கும் மார்னிங் யூரினில் வந்து நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை. நான் வந்து ஒரு 1 hour 2 hours வந்து யூரின் போகாதிருந்து அந்த யூரினில் தான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயுமே பாசிட்டிவ் காட்டும். நீங்கள் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அந்த யூரினில் வந்து காட்டலை அப்படின்னா நீங்கள் மார்னிங் யூரினில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், யூரின் போய்கிட்டே இருக்கணும். இதுதான் இருக்கிற சிம்டம்ஸ்லேயே மெயின் ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னா இது ரெண்டும் தான். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், யூரின் போய்கிட்டே இருக்கணும். சொல்லவே முடியாது. நம்ம ஒரு சொம்பு தண்ணி குடித்தா 2-3 டைம் யூரின் போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அந்தளவுக்கு யூரின் போயிட்டே இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே இருக்கிற சிம்டம்ஸில் மெயின் சிம்டம்ஸ் இது ஒன்று தான். அடுத்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மோஷன் ப்ராப்ளம் கூட எனக்குமே வந்துச்சு. ஒரு 2 டேஸுக்கு மோஷனே போக முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக கன்சீவாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். நான் அடித்து சொல்வேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி 2 அபார்ஷன் ஆகிருக்குது. இது 3வது குழந்தை. அந்த 2 பேபிக்குமே எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எதனால் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்குமே நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குது. நீர்க்கட்டினா பிசிஓடி ப்ராப்ளம். இதனால தான் எனக்கு அது அபார்ஷன் ஆயிடுச்சு. இது 3வது பேபி. இது வந்து இப்போ 9th மந்த் ஆகிருக்குது. எல்லாருமே எனக்காண்டி வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மெயின் அக்டோபர் 13 இல்லைன்னா 15 வரைக்கும் டேட் கொடுத்துருக்குறாங்க. இதில் எப்போ வேணாலுமே வலி வந்து பேபி வந்து பிறக்கலாம். இதுக்காண்டி நான் வந்து 2 வருஷம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, குழந்தைலன்னு கிண்டல் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணுறீங்க, நாங்களும் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாருக்குமே கடவுள் வந்து குழந்தைய கொடுப்பாங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கோங்க. எங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்மல் மாதா, அவங்கள தான் நான் வந்து அழுது 1 மாதம் கூடிய சீக்கிரத்தில் அந்த கோவிலோட ஃபோட்டோ வந்து நான் கொடுக்குறேன். அழுது சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா வேதனைகள்லாம் அனுபவிச்சு தான் நாங்களுமே இதுக்கு வந்து இத்தனை மாதம் வந்து கடந்துருக்குறோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. இது 3வது வருஷம் நடந்துட்டு இருக்குது. எல்லாருமே ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து முருகனுக்கு வந்து சஷ்டி விரதம் இருந்தோம் அப்படின்லாம் சொல்லி நான் வீடியோஸ் வந்து பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இருந்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு குழந்தை கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.